கிளம்புறதுக்கு முன்னாடி கர்ணன் தான் கிட்ட இருந்த ஸ்வர்ண முத்திரைகளை தானமா கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. உடனே அங்க இருந்த ஒரு சில அந்தணர்களை அழைச்சு தான் கிட்ட யாசகம் வாங்கிட்டு தனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமாறு வேண்டி கேட்டுக்கிறாரு. அந்த அந்தணர்களும் கர்ணன் கிட்ட யாசகம் வாங்க மறுக்கிறாங்க. கர்ணன் அதுக்கான காரணத்தை கேட்கிறாரு. அதுக்கு அந்தணர்களோ, நேத்து வரைக்கும் நீ அரசனா இருந்த, இன்னைக்கு நீ ஒரு சாதாரண மனிதன், அதுவும் தாழ்ச்சி குலத்துல பிறந்தவன், உன்கிட்ட நாங்க கை நீட்டி யாசகம் வாங்க மாட்டோம்னு சொல்லி மறுத்துடுறாங்க. உடனே கோவம் அடைஞ்ச கர்ணன் தான் இடுப்புல இருந்து கத்தியை எடுக்கிறாரு. நான் அரசு பதவியை தான் தியாகம் பண்ணேன், என்னோட அஸ்திரங்களை இல்ல, நான் எப்பவும் வீரன் தான் சொல்லி கத்திய அவங்க முன்னாடி நீட்டுறாரு. நேத்து வரைக்கும் நான் அரசங்கிறனால பயந்து என்கிட்ட யாசகம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன்னு என்னோட குலத்தை சொல்லி புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்தணர்களும் பாலுக்கு பயந்து, இல்ல நீ எங்களுக்கு தானம் கொடு, நாங்க வாங்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்றோம்னு சொல்றாங்க. கர்ணனோ தன்னிடம் இருந்த பொற்காசுகளை எல்லாத்தையும் ஆத்துல வீசிட்டு, இப்படி பயமுறுத்தி வாங்குற ஆசீர்வாதத்துல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த விஷாலி